நான் கன்னியாகுமரி மாவட்ட இந்து தமிழ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜன். இந்த மாதம் 9ஆம் தேதி நேசமணி காவல் நிலையத்தில் என்பது ஒரு பொய்யா ஒரு வழக்கு பதிச்சார்கள். அந்த வழக்கு என்ன வழக்குன்னா, செங்கம்பூர்ல ஒரு ஆளை கடத்தி கொண்டு வச்சு அடிச்சதாக, அந்த டைம் வந்து 3ஆம் தேதி அடிச்சதாக வழக்கு போட்டிருக்காங்க. நான் 3ஆம் தேதி வீட்டுல தான் இருக்கேன். சிசிடி புட்டேஜ் அந்த கம்ப்ளைண்ட் பார்த்து போன் பண்ணிட்டு என்ன சொல்லாங்க, உங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தம் கிடையாது, ஒரு லேடி வழக்கறிஞர் என்ன எழுதி கொடுத்தது, எஸ்பிகார்ட்ட கொடுத்ததே எனக்கு தெரியும். அவங்க போன் பண்ணி சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. நான் வீட்டுல இந்த சிசிடி புட்டேஜ் என்கிட்ட இருக்கு. அதை வந்து எஸ்பிகாரை பார்த்து கொடுத்தேன். அவங்க வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நேசமணி இன்ஸ்பெக்டர் என்ன தொடர்பு சொல்றாங்கன்னா, ஒன்னு பார்க்க அவங்க வீட்டுக்கு போனோம். பார்த்தோன்னு சொல்றாரு, 3 லட்சம் நீ தா, இல்லாட்டி உன்னை காலை முறைச்சு வீடை உடச்சு உன்னை பிடிச்சி ரெமண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சாம்சங் ஜப்தாப் தான் சொல்லியிருக்காரு, நான் உன்னை பிடிச்சி ரெமண்ட் பண்ணுவேன் என்னாரு. அந்த அடுத்த போய் ஒரு 50,000 கொடுக்குறேன். அந்த கொடுத்துட்டு 18ஆம் தேதி என்ன செய்யறேன், அவருக்கு ஒரு 20,000 கூட வந்து சதீஷ் ஒரு போலீஸார் வந்தாங்க. அவங்க அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். அடுத்த என்ன சொல்றாங்க, நேரத்தை போன் பண்ணி சொல்றாரு, நீ வந்து இன்னைக்கு 1,10,000 தரணுங்க. அந்த விஜிலன்ஸ் அன்னைக்கு நேரடியாக விஜிலன்ஸ் சார்பாட்ட 1,10,000 ரசாயன பொடி தடவி நேரம் அவங்க வீட்டுக்கு வரட்டா வீட்டுல வந்து கொடுத்து இப்ப விஜிலன்ஸ் போட்டாரு. அவங்க பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் மேல பொய் வழக்கு விடுதலை பண்ணணும், ஏன்னா பாதுகாப்பு வேணும். போலீஸார் என்ன பிடிச்சி மிரட்டிட்டே இருக்கு.